السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமதான் மாதத்துடைய கடைசி பகுதியை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்த அந்த ரமலான் மாதம் நாம் எதிர்பார்த்ததை விட வேகமாக எங்களை விட்டும் செல்ல போகின்றது என்பதை நாங்கள் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த நாட்கள் கொஞ்சம் எவ்வளவு வேகமாக போனது என்று எங்களுக்கே தெரியாமல் இருக்கின்றது. வந்த வேகத்திலேயே ரமலான் எங்களை விட்டு பிரிவதை போன்ற ஒரு உணர்வு எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றது. நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி, நாம் ரமலானை அடைவதற்கு முன்னால் நிறைய திட்டங்கள் போட்டோம். இந்த ரமதான்ல நிறைய ஓத வேண்டும், நிறைய தர்மங்கள் செய்ய வேண்டும், விடாமல் கியாமுல் தொழ வேண்டும், விடுபடாமல் அனைத்து தொழுகையிலும் ஜமாத்தாக தொழ வேண்டும். இப்படி எத்தனையோ விதமான நற்காரியங்களுக்காக, நல்லமல்களுக்காக நாம் திட்டங்கள் போட்டிருந்தோம். அந்த திட்டங்களை முறையாக அமுல்படுத்தினோமா? நாம் போட்ட திட்டம் எந்த அளவுக்கு, எத்தனை வீதம் எங்களிடத்தில் வெற்றி அளித்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு மத்தியில சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே பிரதானமாக அல்லாஹ் தான் எங்களுக்கு கடமையாக்கி இருப்பது ரமலான் நோன்பு. இந்த கடமையான நோன்புல சில நேரத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் எங்களை அறியாமல் ஏற்படலாம். அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் முகமாக அல்லாஹ் தாலா ரமலானுக்கு பிரியாவினை கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கடமையை எங்களுக்கு கடமை விதித்திருக்கின்றார். அதுதான் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். பொதுவாக ஜக்காத் என்ற சொல் அரபு மொழியில இரண்டு அர்த்தங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்று வளர்ச்சி, அடுத்த தூய்மை. இந்த இரண்டு அர்த்தங்களும் ஜக்காத் என்ற சொல்லுக்கு இருக்கின்றது. இஸ்லாத்துடைய கடமையா இந்த ஜக்காத்தில் இந்த இரண்டும் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய சொத்துக்களிலே கொடுக்கக்கூடிய ஜக்காத்தின் மூலமாக எங்களுடைய சொத்துக்கள் தூய்மையாகின்றன. நாங்கள் ரமலான் கடைசியிலே கொடுக்கக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ர் மூலமாக எங்களுடைய நோன்புகள் தூய்மையாகின்றன. அதே போல நாங்கள் ஜக்காத்து கொடுக்க அல்லாஹ் எங்களுடைய சொத்தை இன்னும் வளர்க்கின்றான். எனவே மொழி ரீதியாக என்ன அர்த்தம், எந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே அர்த்தம் மார்க்க ரீதியாக இந்த அமல் இபாதத்துக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேருக்கும் பொருந்துகின்றது. பொதுவாக ஜக்காத் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்று ஜக்காத்துல் மால், ஜக்காத்துல் பதன் என்று சொல்லுவார்கள். ஜக்காத்துல் மால் என்று சொன்னால் அது எங்களுக்கு தெரிஞ்ச, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜக்காத். இஸ்லாத்துடைய பிரதானமான தூண்களுடைய மூணாவது தூண். தொழுகைக்கு அடுத்த கடமை ஜக்காத் நாங்கள் சொல்லுவோம். இரண்டு ஷஹாதாக்கள், முதல் கடமை, அதுக்கப்புறம் தொழுகை, மூணாவது ஜக்காத்து. இந்த ஜக்காத்துக்கு சொல்லுவாங்க ஜக்காத்துல் மால். அதாவது அந்த ஜக்காத்து பொருளாதாரத்தை மையப்படுத்தி சொத்துக்களை அளவீடு செஞ்சு அதுல நாம குறிப்பிட்ட ஒரு தொகை எங்களுக்கு சொத்து இருங்கன்னு சொன்னால் கடமையாகக்கூடியது. அதனால் அதுக்கு பேரு ஜக்காத்துல் மால். அந்த ஜக்காத்து எல்லாருக்கும் கடமையாகாது. அது குறிப்பிட்ட சிலருக்கு, வசதி உள்ளவர்களுக்கு தான் அந்த ஜக்காத்து கடமை. இன்னொரு வகையான ஜக்காத் இருக்காதான் ஜக்காத்துல் பதன் என்று சொல்லுவாங்க. அதைத்தான் ஜக்காத்துல் ஃபித்ர் சொல்றோம். ஏன்னாக்கு ஜக்காத்துல் பதன் என்று சொல்றால் இது எங்கள்கிட்ட கூடிய சொத்துக்களை வச்சு நாங்க கொடுக்கக்கூடிய ஜக்காத்து இல்லை. இது ஆள் கணக்கு பார்த்து கொடுக்கிறது. ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த பெருநாள் அந்த புறத்தை ஏற்படுத்தி எத்தனை பேர் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களோட கணக்கு பார்த்து அவங்களுக்கு வீதத்தை அடிப்படையில நான் கொடுக்கக்கூடிய. அப்ப சொத்து எவ்வளவு சொத்து மதிப்பு பார்க்கறது இல்லை. அதனால தான் இதுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்லுவாங்க. அதாவது இந்த நோன்பு முடிக்க செல்ல நாங்க கொடுக்கறதுனால அதுக்கு பேர் ஜக்காத்துல் ஃபித்ர். ஈதுல் ஃபித்ர் மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ர் நோன்பு முடியச்சு நாங்க கொடுக்குற இடத்தினால. ஜக்காத்துல் பதன் என்று சொல்லுவாங்க. பத்ரண்டா உடல். அப்ப ஜக்காத்துல் பத்ர் என்று சொல்லுவாங்க. இது ஆட்களை கணக்கு வச்சு கொடுக்குறது, சொத்து மதிப்பை வச்சு அல்ல. ஏன்னா ஜக்காத்துல் பத்ரன் ஒரு பெரும் இருக்குது. இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில இது ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அதாவது ஏனைய ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று, அடுத்த ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது போன்று, அதே வருடம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரும் கடமையாக்கப்பட்டிருக்கு. ஜக்காத்துல் ஃபித்ர் நோன்பு கடமையாக்கப்பட்ட அதே வருஷம் தான் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரும் கடமையாக்கப்பட்டிருக்குது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. இது பொதுவாக அந்த பெருநாள் தினத்துல யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ, பெருநாள் புறத்தருப்படத்துல யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ,
முஸ்லிமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது கடமை. அவங்க சம்பாதிச்சோ இல்லையோ, அவங்க வயோதிபரா இருக்கலாம் அல்லது சிறுவர்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம், எல்லோருக்குமே அந்த நேரத்துல அந்த ஹயாத்தோடு இருக்கக்கூடிய பெருநாள் தினம் புறத்தரப்படத்தில் அப்படி 30 நம்ம பூர்த்தியாக்கினோம் என்றால் ஷவ்வாலுடைய முதலாவது தினம் அந்த மக்ரிப் நேரத்துல யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜக்காத்து கடமை இருக்குது. ஏன்னா அதை வச்சு நாங்க பார்க்கல. ஒரு ஆள் ரமலான்ல இருந்து ரமலான் முழுக்க அவர் நினைச்சிட்டார் நோம்பு பிடிச்சிருக்கிறாரு. ஆனா ஷவ்வால் மாதம் புறத்தரவுக்கு ஒரு வினாடிக்கு முன்னால அவர் மௌத்தாகிட்டாலும் அவருக்கு ஜக்காத்துல் ஃபித்ர், அவருக்கு அந்த ஜனாசாக்கா கொடுக்க தேவையில்லை. மக்ரிபுக்கு ஷவ்வால் தினத்துல மக்ரிபு பெருநாளான தினத்துல நாளைக்கு பெருநாள், இன்னைக்கு மக்ரிபுக்கு அவரு மூத்தாயிட்டார். மக்ரிபுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னால மூத்தானாலும் சரி, அவருக்கு கடமை இல்லை. அதே மாதிரி மறுபக்கத்துல ரமலான்ல மொத்தமா இருக்கவே இல்லை அந்த குழந்தை புள்ள, சரியா புறத்தரப்பட்ட உடனே அடுத்த நிமிஷமே அவர் குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கும் கடமை ஜக்காத். அந்த டைம்ல பிறக்கப்படும் மக்ரிபுக்கு அந்த நேரத்துல உயிரோடு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. அவருடைய சட்ட மார்க்கத்தை நாயகன் சொன்ன மாதிரி கடமையான ஒன்றாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ரி, ரசூலுல்லாஹ் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். 2 காரணங்களுக்கு. ஒன்று துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிமி மினல் லஹ்வி வர் ரஃபஸி, நோன்பாளிகளுடைய அந்த சில தவறுகள், அவர்கள் நடந்த சில வீணான காரியங்கள், அவற்றை விட்டு நோன்பாளிகளை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும், வத்துமத்தல் லில் மசாகீன், எளியவர்கள் ஏழைகளுக்கு உணவாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கியதா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. சொல்றாங்க மன் அத்தாஹா கப்ல ஸலாத்தி ஃபஹிய ஜகாத்துல் மக்பூலா, யார் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுத்து முடிக்கிறாரோ அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஜக்காத்து. வமன் அத்தாஹா பஅத ஸலாத்தி, பெருநாள் தொழுகைக்கு பின்னால யார் இந்த ஜக்காத்தை கொடுக்குறாங்களோ ஃபஹுவ ஸதகத்துன் மினஸ் ஸதகாத், அது ஜக்காத்துல் ஃபித்ராக சாதாரண ஒரு சதக்காவாகத்தான் அது செல்லுபடியாகும். ஜக்காத்துல் ஃபித்ராக அது செல்லுபடியாக மாட்டாது என்பது சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூத், திர்மிதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி யாருக்கு கடமைன்றதை பற்றி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ரி மின் ரமதான் சாஅ மின் தம்ரின் அவ் சாஅ மின் ஷa'ீரின் அலல் அப்தி வல் ஹுர்ரி வல் ஸக்கரி வல் உன்ஸா வஸ் ஸகீரி வல் கபீரி மினல் முஸ்லிமீன், அதாவது பேரித்த பழத்துல ஒரு சா அளவு அல்லது வாட்கோதுமையில பார்லி நாங்க சொல்லுமே அதுல ஒரு சா அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். யாருக்கு? அலல் அப்தி வல் ஹுர்ரி, அடிமைகளாம் இருக்கலாம். அது அடிமை வர்க்கம் அல்லாஹ்வுடைய அடிமை அர்த்தம் இல்லை, நாங்க எல்லோருமே அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான். ஆனா மனிதர்களுக்கு மத்தியில் அடிமை வர்க்கம் இருந்துச்சு ஒரு காலத்துல, ரசூலோட காலத்துல அப்படி இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி இந்த அடிமைகளுக்கும் சுதந்திரமானவர்கள் எல்லோருக்குமே இதை கடமையாக்கினார்கள். அதே மாதிரி வஸ்ஸகரி வல் உன்ஸா, ஆண் பெண் எல்லோருக்குமே கடமையாக்கினார்கள். அது மாதிரி வஸ்ஸகீரி வல் கபீரி, சிறுவர்கள் பெரியவர் எல்லோருக்குமே கடமையாக்கினார். இல்ல முஸ்லிம்களை கூடிய அத்தனை பேருக்குமே இது கடமையாக்கியதாக அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே எந்த அளவுக்கு இவங்க கடமை எடுத்து நாங்க பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சா அளவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்கக்கூடிய அளவீட்டு முறைகள் உண்டு. எங்களுக்கு தெரியும் அந்த அளவீட்டு முறைகள் 2 ஜாதிக்கு. ஒன்று நிறுத்தல் அளவெண்டிக்குது, கிராம் கிலோகிராம் அந்த அமைப்புல பாக்குறது. இன்னொன்றைக்கு முகத்தல் அளவெண்டி சொல்லுவாங்க, அளந்து பாக்குறது. பழைய காலத்துல சொல்லுவாங்க ஒரு கொத்து ஒரு பூஷல் இப்படி சொல்லுவாங்க, இந்த கொத்து இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது பழைய காலத்துல அந்த அளவை முறைகள் உண்டு. முகத்தல் அளவை அந்த அளவை வச்சு பாக்குறது, இன்னொன்றைக்கு நிறுத்து பாக்குறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த முகத்தல் அளவை, அதாவது அளந்து பார்க்கக்கூடிய முறைதான் இருந்துச்சு. அந்த அளந்து பார்க்கக்கூடிய முறையில ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு சா அளவு கொடுக்கணும். அது நாங்க எங்கிட்ட கிராம் கணக்குல பாக்குறதுக்கு பொதுவாக ஒரு சான்னு சொல்ற 4 முத்துன்னு சொல்லுவாங்க. 4 முத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு முத்து எங்களுடைய சாத நடுத்தரமான ஒரு ஆளுடைய கையில இப்படி ஒரு புல 2 கை சேர்த்து ஒரு அள்ளு எடுத்தால் அதுக்குத்தான் ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூலோட காலத்துல அந்த அப்படி சாத நடுத்தரமான ஒரு ஆளுடைய கையில இப்படி ஒரு அள்ளு எடுத்தாங்க என்றால் அதுல வரக்கூடிய அளவு தான் ஒரு முத்து அளவு. இந்த மாதிரி 4 அள்ளு போடணும். இந்த மாதிரி 4 அள்ளு போடணும். அதனால எங்க கிராம் கணக்கு நாங்க திருப்பக்கூடிய இடத்துல அதுக்கு முன்னால கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இன்னொரு அளவு வேண்டி இருந்துச்சு. ராத்தர் கணக்கு பார்ப்பாங்க. இந்த கிராம் கணக்குகள் வரதுக்கு முன்னால பழைய காலத்து இன்றைக்கும் அது யாபத்துல வைக்க மாட்டாங்க, ராத்தர் பார்ப்பாங்க. சில இந்த பேலன்ஸுகளை கூட 2 ஜாயும் காட்டும், கிராம் கணக்குல காட்டும், ராத்தர் கணக்குல காட்டுவாங்க. அப்ப ராத்தர் அமைப்புல ஒரு ராத்திரண்டா பொதுவாக எங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பான்கள் கூட பான் விற்கிறேன், பான் ராத்திரம் தான் சொல்றேன். பான் ராத்திரம் சாதாரண நிகர அளவு 450 கிராம். இதுதான் ஒரு ராத்தர் பானுடைய சாதாரண.
ஏன்னா ராத்தல் அதை நானும் சரியா துல்லியமா சொல்வதா இருந்தால் ஒரு ராத்தல் என்பது 453 கிராம். துல்லியமா சொல்ல ஒரு ராத்தல் என்பது 453 கிராம். பான் ராத்தல் 450 கிராம் சொல்றோம். அப்ப அந்த மாதிரி வந்து பார்க்கச்சல ஒரு முத்து வந்து கிட்டத்தட்ட 1.35 ராத்தல் வரை சொல்லுவாங்க. 1.35 ராத்தல். அப்படி பார்க்கறதுல வந்து 5.3 ராத்தல் தான் ஒரு சா. அப்ப நாங்க ராத்தல் கணக்கில் கொடுப்பதா இருந்தால் 5.3 ராத்தல் கொடுக்கணும். அதை நாங்க கிராமுக்கு திருப்பினோம் என்றால் கிட்டத்தட்ட சராசரியாக வந்து 2400 கிராம். அதாவது 2 கிலோ 400 கிராம். பேணுதலுக்காக சுருக்கமா சொல்லுவாங்க 2.5 கிலோ. அப்ப ஒரு ஆளுக்கு வந்து 2.5 கிலோ. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்க, உம்மாம் பாப்பாம் 2 பிள்ளைகள். அப்ப அவர் 10 கிலோ கொடுக்கணும். அவரு 10 கிலோ கொடுக்கணும். அது அவருடைய இதுல சில வேளை அவருடைய பெற்றோர்களும் அவருடைய செலவினத்துக்கு வைப்பாங்க. உதாரணத்துக்கு அவருடைய பெற்றோர்களுக்கு தொழில் இல்லாம வயோதிபராக இருக்கிறாங்க, தொழில் செய்ய முடியாது. அப்ப அவன் உம்மா பாப்பாவும் ஹயத்தோ இருக்கிறாங்க. இவருடைய மகண்ட செலவு தான் இருக்கிறேன்னு அப்ப மகனுக்கு அந்த உம்மா பாப்பாவுக்கும் ஜக்காத்து கொடுக்கிற மகண்ட கடன். அப்ப 6 பேராக இருக்கும். உதாரணத்துக்கு 2 பேரும் ஹயாத்தோட இருந்தவங்க. அப்ப ஒரு ஆள் ஒரு குடும்பத்தை யாருக்கு பொறுப்பு? இது குடும்ப தலைவருக்கு தான் பொறுப்பு. குடும்ப தலைவர் அவருடைய செலவினத்துக்கு இருக்கக்கூடிய உம்மா பாப்பா மனைவி பிள்ளைகள் அவருக்கு எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய குடும்ப தலைவருடைய கையில இருக்குது. சரி, என்ன பொருளை கொடுக்கணும்? எதுல கொடுக்கிறது? ஹதீஸ்ல சில பொருட்கள் வந்திக்குது. குறிப்பாக வந்து பேரித்தம்பழம் வந்திக்குது. அதே மாதிரி வந்து காய்ந்த முந்திரிகை வந்திக்குது. ஜபீபர் சொல்லுவாங்க, பிளம்ஸ் சொல்லுமே காய்ந்த முந்திரி. அது அடுத்த வந்து இது வந்திக்குது, வாட்கோதுமை வந்திக்குது. அது மாதிரி புறக்கன் வந்திக்குது. இந்த மாதிரி சில இதுகள் வந்திக்குது ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல. அதே மாதிரி பாட்கட்டின்னு சொல்லுவாங்க, அக்கீத்தன்னு சொல்லுவாங்க அரபுல. அது மாதிரி பாட்கட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பால் ஒட்டக பால் எடுத்து செய்வாங்க, நல்லா காய்ச்சி வைப்பாங்க, நீண்ட காலத்தை சேமிச்சு வைக்கிறது மாதிரி. அது நல்லா திண்ம பொருளா மாத்தி கட்டியாக மாத்தி மிச்ச காலத்தை வைப்பாங்க. அதுதான் அரபுல அக்கீத்தன்னு சொல்றது. அப்ப இந்த மாதிரி பொருட்கள்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து கடமையாக்கி இருக்கிறாங்க. அப்ப இன்னொரு அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல வருது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவில் இருந்து ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கும்படி சொன்னாங்கன்னு சொல்லி. அப்ப அவர்கிட்ட கேட்கப்படி வமா தஆமுக்கும், அந்த டைம்ல ஒரு உணவு என்னன்னு சொல்லி. அப்ப சொன்னாங்க வந்து அத்தம்ரு வஷ்ஷாயிர், பேரித்தம்பழமும் வாட்கோதுமைன்றாங்க. அப்ப இதுல என்ன விலகுன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் வந்து ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுல வந்து அதுல அந்த ஊர்ல எது கொடுக்கப்படுதோ, எது பிரதான உணவாக இருக்குதோ அதைத்தான் கொடுக்கணும். எது பிரதான உணவாக இருக்குதோ அதான் கொடுக்கணும். என்றால் ஜகாத்துல் ஃபித்ர் நோக்கங்கள் ஒன்று வந்து ஏழைகள் வந்து பசியாறணும். அந்த பெருநாள் தினத்துல ஏழைகள் அடுத்தவற்றை கையேந்து கூடாது. அவங்க அந்த ஆண்டைக்கு சந்தோஷமாக உண்டு மகிழ்றதுக்கு அளவுக்கு தேவையான அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடு இருக்கணும். அப்ப ஏழைகளுக்கு தேவையான பெருநாள் தினத்துல வந்து பெரும்பாலும் ஏழைகளுக்கு என்ன தேவைப்படும்? அந்த ஊர்ல எது பிரதான உணவாக இருக்கோ அதான் அவனுக்கு தேவைப்படும். எல்லாரும் தின்ற மாதிரி தின்றதுக்கு, எல்லாரும் குடிக்கிற மாதிரி குடிக்கிறதுக்கு அவனுக்கு அதான் தேவைப்படும். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து அந்த பிரதானமான ஊருடைய பிரதான உணவு. இப்ப இன்றைக்கு எங்கட ஸ்ரீலங்கா பொறுத்தவரை அரிசி தான் பிரதான உணவு. அரிசி தான் பிரதான உணவு இருக்கு. அப்ப அரிசியில நாங்க ஜக்காத்து கொடுக்கணும். அப்ப நாங்க அரிசி நாங்க பார்த்தோம்னா வந்து நாங்க ஏற்கனவே மாதிரி அப்ப ஒரு ஆளுக்கு சாதாரணமா அது என்ன அரிசின்னு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து கொடுக்குற அல்லாஹ் தஆலா கொடுக்கிறது, வருஷத்துக்கு கொடுக்கிறது குறைந்தபட்சம் நாங்க சாப்பிடக்கூடிய அரிசியாவது கொடுக்கணும். குறைந்தபட்சம் நாங்க சாப்பிடக்கூடிய அரிசி. நாங்க ஒரு குவாலிட்டியில அரிசி சாப்பிட்டுட்டு நாங்க ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கறதுல விலை குறைஞ்ச அரிசி நாங்க கொடுக்க கூடாது. அது வந்து முறை இல்லை. கொடுத்தா நிறைவேறும். மனசு உருத்தும். அது ஏன்னா நாங்க இப்ப கொடுக்கறது அல்லாஹ்க்காக கொடுக்குறோம், வருஷத்துக்கு கொடுக்குறோம். ஒரு 2.5 கிலோ ஒரு ஆளுக்காக கொடுக்குறோம். நாங்க அதை கொஞ்சம் ஒன்று நாங்க தின்னக்கூடிய அதே குவாலிட்டி அரிசியை கொடுக்கணும். அப்படின்னா தரத்துல கூடியதை குடிச்சா நன்மை கூட இருக்குது அரிசி. ஆனா தரத்தை குறைச்சி கொடுக்குற வந்து கொஞ்சம் செல்லுபடியாகுமா இல்லையான்னு கேட்டால் ஏதோ அரிசி கொடுத்தா செல்லுபடியாகும், பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு மனசாட்சி உண்டிக்கு நாங்க நல்ல குவாலிட்டி அரிசி தின்னுட்டு கொடுக்குற ஏழைகளுக்கு கொடுக்குற சும்மா அவளை துச்சமா மதிச்சு சும்மா கொடுக்குறது லோ குவாலிட்டி நாங்க கொடுக்குற வந்து அது மனசுக்கு ஒரு உறுத்தக்கூடிய விஷயம். ஆனா கொடுக்குற அல்லாஹ்க்காக கொடுக்குற அல்லாஹ் பரக்கத்தை செய்ய இந்த கொஞ்சம் கொடுக்குறது நல்ல குவாலிட்டி அரிசியா நம்ம கொடுத்தோம்னா அது அவங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஏழைகள் அவங்களுக்கு சில நேரத்துக்கு மாதிரி அரிசியில் வாங்குறதுக்கூடிய வசதி வாய்ப்புகளும் இருக்காது. அப்ப நான் கொடுக்கக்கூடிய அரிசி கொஞ்சம் நல்லாவே கொடுத்துன்னு சொன்னால் அப்ப அவங்களுக்கு அது சந்தோஷமா இருக்கும், வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு. எனவே நாங்க கொடுக்கக்கூடிய அரிசி வந்து நல்ல அரிசியத்தை நாம கொடுக்கணும். அடுத்து வந்து இன்னொரு கேள்வி வரும் வந்து இப்ப ஜக்காத்துல் ஃபித்ர் நான் கொடுக்கச்சல வந்து சமைத்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு கேள்வி, சாப்பாடு ஆக்கி கொடுக்கறது பெருநாளண்டை பாலைக்கு அல்ல பெருநாளண்டி வெள்ளைக்கு வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் அரிசி சேர்த்து எடுத்து அதை வச்சு ஆக்கி கொடுக்குறது. இப்படி சமைச்சு ஆக்கி கொடுக்கறதுக்கு கேளுமான்னு கேட்டால் அது சம்பந்தமாக குர்ஆன்ல ஹதீஸ்ல வந்து அனுமதிக்கப்பட்டும் ஹதீஸ் வந்தில்ல, தடை செஞ்சும் வந்தில்லை. அப்ப கூடு மட்டும் வந்தில்ல,
கூடாதுன்னு வந்தில்லை. எனவே அப்படி ஆக்கி கொடுக்கறதுக்கு ஏழுமா ஏழாதுன்னு கேட்டா நேரடியான ஆதாரங்கள் எந்த ஒன்றும் வந்தில்லை. ஆனா நாங்க ஒரு விஷயத்தை மட்டும் நாங்க பார்க்கணும். என்ன செய்யறால், இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாகக்கூடிய பொருட்களுக்கு அந்த பொருட்களை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாமே ஏழைகளுக்கு பயனுள்ள அமைப்புல கொஞ்ச காலத்துக்கு சேமித்து வைக்க முடியுமான பொருட்கள் தான் இஸ்லாம் கடமையாகிறது. அரிசி, தானியம் அரிசி கொஞ்ச நாளுக்கு அப்படி இருக்கு, நீண்ட காலத்துக்கு சேமித்து வைக்கிறதுக்கு ஏழு. பார்லி கொஞ்ச நாளுக்கு அப்படி சேமித்து வைக்கிறதுக்கு ஏழு. அதே மாதிரி அதான் இஸ்லாத்துல முந்திரிகை பழத்துல கிரேப்ஸ்ல இஸ்லாம் ஜகாத்துல் ஃபித்ர கடமையாக்கல. அதை காய்ச்சத்துக்கு பின்னால ஜபீப்னு சொல்லுவாங்க, அந்த காய்ந்த முந்திரி பிளம்ஸ் நான் சொல்லுவேன், அதுலதான் கடமையாக்கிக்குது. ஏன்னா அது காய்ச்சத்துக்கு பின்னால மிச்ச காலத்துக்கு கீக்கும். அது காய்க்கிறதுக்கு முந்தி மிச்ச காலத்துக்கு கீக்காது. அப்ப இஸ்லாத்துல இந்த கடமையாக்கக்கூடிய இந்த பொருட்கள் எடுத்து பார்த்தா, நபியாங்க ஜகாத்துல் ஃபித்ருக்கு கடமையாக்கின பொருட்கள் எடுத்து பார்த்தால் அது ரெண்டு விஷயம் கொண்டு அவனோட பிரதான உணவாகவும் இருக்குது ஒன்று, ரெண்டாவது அதை சேமிச்சு வைக்க முடியுமான்னு. இப்ப நாங்க சமைச்சு கொடுத்தோம் என்றால் எத்தனை நாளை சேமிக்கிறதுக்கு? அந்த அன்றைக்கு பகலுக்கு இரவுக்கு திண்டா முடிஞ்சிடும். அதுக்கு மேல மிச்சம் சேமிச்சு வைக்கிறதுக்கு. ஆனா இப்ப ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு 4-5 இடத்துல ஜகாத்துல் ஃபித்ர் வருதுங்களே. இப்ப சமைச்சு கொடுத்துல இப்ப 4-5 இடத்துல சமைச்சு வந்துன்னு சொன்னா அப்ப எல்லாத்தையும் அவங்க தின்றதுக்கு முடியாது. சரி, சேமிச்சு வைக்கணும்னு பார்த்தா சேமிச்சு வைக்கிறதுமே இல்லை. ஆனா ஏழைகளுடைய நலனை கருது அவற்றை முக்கியமான அதைத்தான் பார்க்கணும். நேரடி ஆதாரம் வந்தில்லை என்றதுனால கூடுமா கூடாது எனக்கு அடிச்சு சொல்றதுக்கு இயலாது. ஆனா அவருக்கு நாங்க பார்க்க வேண்டியது ஏழைகளுடைய நலன் என்று. அவங்களுக்கு எப்படி கொடுத்தா நல்லம், அவங்களுக்கு எப்படி கொடுத்தா நல்லம். அதாவது சமைச்ச உணவு கொடுத்தா அவனுக்கு நல்லமா, அல்ல இந்த கொஞ்ச நாளைக்கு வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு மாதிரி கொஞ்சம் சேமிச்சு வச்சு கொடுக்க அது மாதிரி கொடுத்தா நல்லமான்னு அந்தந்த ஊருடைய நிலைமைகளை வச்சு எனக்கு விளங்கும். அப்ப நேரடியா ஹராம்னு சொல்றதுக்கு இயலாது, கூடான்னு சொல்றதுக்கு மேலாது. ஆனா அவருக்கு நாங்க பார்க்கணும் ஏழைகளுடைய நலன். அவங்களோட அவனுக்கு எது மிச்சம் இது கூட, அவனுக்கு எப்ப புரோசனம் கூட இருக்கும். சமைத்த உணவு கொடுக்கறது இல்லையா, அல்ல நாங்க இந்த கடமையாக்கின பொருட்களை வச்சு பார்க்க சில ஏழைகளுக்கு அவனுக்கு நீண்ட காலத்துக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு மாதிரித்தான் இஸ்லாமலுக்கு இந்த அறிமுகப்படுத்தி இந்த பொருட்கள் அதை வச்சு பார்க்க சிறந்தது பெட்டர் என்று சொல்றதுக்கு ஏழும். அதாவது சமைத்த உணவு கொடுக்கறதை விட சமைக்காம தானியமாகவே கொடுக்கறது பெட்டர், அவனுக்கு நல்ல. ஏன், அது கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடுறதுக்கு ஏழு. சமைத்த உணவு அதிக நாளைக்கு வச்சு சாப்பிடுறதுக்கு அதிகபட்சம் ஒரு 2 நாளைக்கு வைக்கலாம், அதுக்கு மேல வைக்கிறதுக்கு இல்ல, 3 நாளைக்கு வைக்கலாம், அதுக்கு மேல இல்ல. ஆனா தானியமா கொடுத்தால் மாசக்கணக்கில் அவன் வச்சு சாப்பிடுறதுக்கு ஏழு. எனவே அது அப்ப அவங்களோட நலனைத்தான், அவங்களோட வசதி வாய்ப்பு, அவங்களோட நலனைத்தான் நாங்க வீட்டுல முக்கியமா கருத்துல கொள்ளணும். முக்கியமா அதுதான் எனக்கு கவனிச்சிருக்கணும். சரி, அடுத்த சில நேரத்துல சில ஊர்களை வளம் இருக்குன்னு அதாவது ஜகாத்துல் ஃபித்ர் விநியோகிக்கத்துல ஏழைகளுக்கு விநியோகிக்கத்துல என்ன செய்வாங்க என்றால் அதோட சேர்த்து இன்னும் வேற வெங்காயம், பருப்பு, பப்படம், இது மாதிரி சில பொருட்கள், சீனி, இது மாதிரி சேர்த்து உணவு பொருட்கள் அடிப்படையில் சேர்த்து ஒரு பாஸ் பெக்காக கொடுப்பாங்க. இப்படி ஜகாத்துல் ஃபித்ர்ல கொடுக்கறதுக்கு ஏழுமா? ஜகாத்துல் ஃபித்ர்ல இந்த பருப்பு, சீனி இதெல்லாம் சேர்த்து அப்படி வச்சு ஒரு பார்சலா பெக் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏழுமான்னு கேட்டால் அதுல நாங்க ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தணும். பிரதான உணவாக இருக்கக்கூடிய தானியம், ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவுக்கு பிரதான உணவு தானியம் இருக்கணும். அதை தாண்டி மேலதிகமான இதான் இந்த பருப்பு, வெங்காயம் அதுல மேலதிகமான தான் இருக்கணுமே தவிர பிரதான உணவு தானியமா எது இருக்குதோ அது ஜகாத்துல் ஃபித்ர் அளவுக்கு இருக்கணும். அப்ப அந்த மேலதிகமான பப்படம், இந்த பருப்பு, வெங்காயம், சீனிவைகள் கொடுக்கிற நன்னத்தான் அவனுக்கு உண்மையில அப்படி கொடுக்கணும். அப்படி ஒரு திட்டம் ஒன்று இருந்தால் ஏழைகளுக்கு இன்னும் அது யூஸ்ஃபுல்லா மிச்சம் புரோசனம் வைக்கும். அது அப்படி ஊர்ல சேர்ந்து அப்படி ஒரு குரூப் பண்ணி சேர்ந்து செஞ்சாங்க, நல்ல ஒரு திட்டம் அது. ஏழைகளுக்கு மிச்சமே பொருத்தமா பெருநாள். அப்ப அவனுக்கு அரிசி மட்டுமல்ல அடுத்தடுத்த பொருட்களை சேர்த்து கிடைக்குது, அவனுக்கு அது மிச்சம் புரோசனமா இருக்கு. ஆனால் அவற்றை நான் கவனம் செலுத்தணும் இந்த இபாதத்தின் அடிப்படையில இபாதத்துல எது சொல்லப்பட்டு கரெக்டாக செய்யணும். எனவே தானியம் அப்ப 2.5 கிலோ அரிசி தாண்டி தான் மேலதிகமானதாகத்தான் அந்த பொருட்கள் இருக்கணும். அப்படி ஒரு திட்டம் வசதி வாய்ப்பு உள்ளவங்க சேர்ந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் மிச்சம் பொருத்தமாய்க்கு தான் இல்லாமல் அல்ல. ஆனா அவருக்கு நான் கவனம் செலுத்தணும், இந்த 2.5 கிலோ உள்ளுக்கு அந்த பொருட்கள் வரக்கூடாது. நிறுத்து பாக்கத்துல வெங்காயமோ அல்லது இந்த பருப்போ அல்ல பப்படமோ, சீனி இது மாதிரி பொருட்கள் தின்மீன்கள் போன்ற பொருட்கள் இந்த 2.5 கிலோ உள்ளுக்கு வரக்கூடாது. 2.5 கிலோ சுத்த தானியமா இருக்கணும், பிரதான உணவாக தானியமா இருக்கணும். அதை தாண்டி மேலதிகமான இதாக அவனுக்கு விருப்பம் சில கொடுக்கறதுக்கு. சரி, அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு மசாலா இதுல ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை பணமாக கொடுக்கறதுக்கு எழுமா. இன்றைக்கு சிலாக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஒரே வீட்டுக்கு ஒரு 7-8 இடத்துல ஜகாத்துல் ஃபித்ர் அரிசி சொன்னால் அவங்க அதை வச்சுக்கிற பார்த்து நிக்கிறதுக்கு கஷ்டமாகவும் சிட்டமா நிர்பந்தமா அதை விற்கிறதுக்கு நிர்பந்திக்கப்படுதாங்க. அப்ப குறைஞ்ச விலக்கெல்லாம் விற்கிறதுக்கு தலைப்படுதாங்க.
எனவே அதை விட நாங்க வந்து அவனுக்கு 1-2 பேர் அரிசை கொடுத்துட்டு அடுத்தவங்க சல்லியை கொடுத்து அப்ப அவனுக்கு அதை வச்சு வேற சாம வாங்கிக்கொள்வாங்க தானே அப்படின்னு சொல்லி உண்மையில நியாயமான ஒரு காரணமும் தான், நியாயமான ஒரு இதுவும் தான், ஒரு கருத்தும் தான். அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர்ல வந்து ஒரு 2 பேர் 3 பேர் நாங்க அரிசி கொடுக்குறோம் அந்த குறிப்பிட்டு திட்டமிட்டு அடுத்தவங்க சல்லியை கொடுக்குறோம் அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு அரிசி போதிய அளவுக்கு அவங்களுக்கு அரிசியும் கிடைச்சிடும். அடுத்த கிடைக்கக்கூடிய சல்லியை வச்சு அவங்க வேற பொருட்களை வாங்கி கொள்வாங்க. நல்ல விஷயத்த நல்ல திட்டம் தானே சொல்லுவாங்க. அப்ப எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து பணமா கொடுக்கிறதுக்கு 7 மணி சொல்லி சிலவங்க சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல ஒரு பிரதான ஒரு பரவலான ஒரு கருத்து வேட்டம் இருக்குது. மதுஹபுகள் ரீதியா கூட கருத்து வேட்டம் இருக்குது. அது பிரதானமாக வந்து மாலிக் மதுஹபுல, அதே போல ஷாஃபி மதுஹபுல, அதே போன்று வந்து அஹ்மது பின் ஹம்பலி மதுஹபுல, இந்த மாதிரி முக்கியமான இந்த 3 மதுஹபுலையும் வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கத்துல வந்து அது நாங்க தானியமாகத்தான் கொடுக்கணும், பொருளாகத்தான் கொடுக்கணும், பணமாக கொடுக்கறதுக்கு இயலாது. பணமாக கொடுக்கறதுக்கு இயலாது. எப்ப நாங்க பணமாக கொடுக்கலாம் என்றால், ஒரு உதாரணத்துக்கு வந்து அரிசி தட்டுப்பாடு, பிரதான உணவுக்கு தட்டுப்பாடு வந்துச்சு, அப்ப சாமன் இல்ல கிராக்கி ஆகிட்டு, அப்ப தட்டுப்பாடு வந்தாலே தவிர அப்ப மாற்றீடாகத்தான் பணத்துக்கு நாங்க போகணும். பிரதான உணவு எங்கள்கிட்ட தாராளமாக இருக்கிறது, ஸ்டோர்ல தாராளமா இருக்குது, நாட்டுல அரசாங்கத்துல தட்டுப்பாடு அப்படி இல்லை, தாராளமா எங்களுக்கு சாமான் கிடைக்குன்னு சொன்னால் அதை வச்சுதான் நாங்க கொடுக்கணும். கொடுக்க கூடாது. அதுக்கு மாற்றீடாக நாங்க பொருளாதாரத்தை பணமாக கொடுக்க கூடாது என்று சொல்லுவாங்க. ஹனஃபி மதுஹப் ஒரு கருத்து இருக்குது. அவங்க சொல்லுவாங்க பணமாகவும் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு அவற்றில் எது பொருத்துமோ அந்த அடிப்படை அவங்களுக்கு பணமா கொடுக்கலாம். இப்ப நாங்க வீட்டுல எது நாங்க வலுவான கருத்தா பாக்குறோம்னால், முதல்ல நாங்க பார்க்கணும் வந்து இஸ்லாத்துல வந்து இபாதத்துக்கள் எல்லாம் ஒரு மாதிரி இல்லை, ஒவ்வொரு விதமான இபாதத்துக்களுக்கு அடுத்து வந்து கொடுக்கக்கூடிய தர்மத்துல பல விதமான இபாதத்துக்கள் எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஜக்காத்னு சொல்லி ஒரு வகையான இபாதத், அது நாங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியது. சதக்காவன்னு சொல்லி இன்னொரு இபாதத், அதுவும் நாங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியது. உதுஹியான்னு சொல்லி இன்னொரு இபாதத், அது நாங்க பணமாக நாங்க ஹஜ் பெருநாள் சீசன் அறுத்து பண்ணிட்டு அது மூலமா ஏழைகளுக்கு உதவுறோம். அகீகான்னு சொல்லி அது இன்னொரு விதமான இபாதத், அறுத்து பண்ணிட்டு. அதே மாதிரி ஜக்காத்துல் ஃபித்ர் ஒவ்வொரு விதமான இபாதத். நாங்க ஒன்றை இன்னொன்றோட கலக்கக்கூடாது, ஒன்றை இன்னொன்றோட கலக்கக்கூடாது. எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் வரத்துல வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இந்த தேவைப்பாடு இருந்துச்சு, இல்லாமல் அல்ல. ரசூலோட காலத்திலையும் அவனோட காலத்திலையும் சஹாபாக்களோட காலத்திலையும் ஜக்காத்துல் ஃபித்ர் அவனோட பிரதான உணவு தானியம் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பல வீட்டுல வந்து சேரும். அப்ப அவங்களுக்கு வந்து பிரச்சனைக்கு நான் இல்லாமல் அல்ல. அப்ப அவங்க ரசூலுல்லாஹ் அதுக்கு பதிலாக மாற்றிட்டாக ஒரு 2-3 பேர் அவங்களுக்கு அந்த பிரதான உணவு கொடுங்க, பேரித்தம்பரத்தை கொடுங்க, அடுத்தவங்க சல்லியை கொடுங்கன்னு சொல்லல ரசூலுல்லாஹ். எனவே அந்த ஹதீஸ் முறை பிரகாரம் இல்ல, அடுத்த வந்து ஒவ்வொருத்தரும் செப்பரேட்டான இபாதத், வெவ்வேறான இபாதத். ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து வேற, சதக்காண்டு வேற. நாங்க பொருளாதாரம் பணமாக கொடுக்கறதுக்கு வேற வழி ஒன்றிக்கு சதக்கா கொடுக்குறது. எனவே சதக்காலதான் நாங்க பணமா கொடுக்கறதுக்கு, சதக்கா கொடுக்கறதுல பணமா கொடுக்கறதுக்கு. ஜக்காத்துல் ஃபித்ரா கொடுக்கறதுல வந்து அது ஏழைகளுக்கு பேச்சு சேரத்துல பொருளாக தானியமாகத்தான் பேச்சு சேரணும். ஏழைகளுக்கு கொடுக்கறதுல தானியமாக பொருளாகத்தான் அது பேச்சு சேரணுமே தவிர பணமாக பேச்சு சேர முடியாது. ஆனா ஒரு வழிக்கு என்னன்னு சொன்னால், சில பொது இடங்களுக்கு சில பொது நிறுவனங்கள் ஊர்ல வந்து ஒரு பள்ளி மாறலாக அல்ல ஒரு சொசைட்டி ஒரு அமைப்பு ரீதியாக என்ன செய்வாங்க என்றால், மக்கள்கிட்ட வந்து ஜக்காத்துல் ஃபித்ருக்குரிய சல்லியை வசூலிப்பாங்க. இப்ப இந்த மாதிரி சல்லி வசூலிக்கக்கூடிய இடங்களை கொடுக்கறதுக்கு ஏழுமெண்டா அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஏழு. அதாவது ஒரு நிறுவனமாக சேர்ந்து ஒரு சொசைட்டி என்ன செய்யறாங்க, இந்த வருஷம் நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு ஜக்காத்துல் ஃபித்ர்னு சொல்லி அதுக்கு அந்த அமைப்பு சொன்னா பிரச்சனை இருக்கு, அதுக்கு அந்த ஹதீஸ்களே ஆதாரம் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்படி நாங்க தனித்தனியா ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுக்கு பதிலாக ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்கும் பேச்சு சேரக்கூடிய மாதிரி ஒரு திட்டம் நாங்க கொண்டு வருவோம். ஜக்காத்துல் ஃபித்ர கூட்டா கொண்டு வர முடியும், அதுக்கு பிரச்சனை இல்லை, அனுமதிக்கு மார்க்கத்துல. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஜக்காத்துல் ஃபித்ருக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்க, ஜக்காத்துல் ஃபித்ருக்கு வந்து அவங்க காவலுக்காக போட்டிருக்கிறாங்க ஒரு ஆள். அப்ப அர்த்தம் என்ன, ஜக்காத்துல் ஃபித்ர் சேமிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ் அர்த்தம் விநியோகிக்கப்பட்டீங்க. ஏன்னா தனித்தனியா கொடுக்கக்கூடிய ஜக்காத்துல் ஃபித்ர் காவல் தேவையில்லை. அப்ப மக்களுக்கு வசூலிக்கப்பட்ட ஜக்காத்துல் ஃபித்ர், அந்த ஜக்காத்துல் ஃபித்ருக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு காவல் போட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து சம்பந்தம் ஒரு தெரியும், ஷைத்தான் நினைச்சான் மனித தோட்டத்துல வந்து அதுல இருந்து கொஞ்சம் கலவாண்ட பார்த்து அப்புறம் கைமையை பிடிபட்டு அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விஷயத்தை சொல்லி அவங்க அவங்களோட பஞ்சத்தை சொல்லி அந்த எனக்கு குடும்ப கஷ்டம் அப்படி இப்படி சொல்லி அப்புறம் அபூ ஹுரைரா விடுவிக்கிறாங்க. இப்படி 3ஆவது தடவை நான் இதுக்குற நான் வரக்கூடாதுன்னு சொல்லி இப்படி ஒரு துஆவை ஊத்தி ஆயத்துல் குர்சி காட்டி கொடுக்குறாங்க. அப்ப அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் இது. ஆனா இதுல முக்கிய பாயிண்ட் என்ன சொன்னா வந்து 2 விஷயம் இருக்கு இந்த ஹதீஸ்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஜக்காத்துல் ஃபித்ருக்கு காவலுக்கு போட்ட விஷயத்துல இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க தூங்குறதுக்கு முந்தைய ஆயத்துல் குர்சி ஓதணும்ன்ற ஆதாரம் ஒண்டிக்குது, அது பிரதானமான அந்த ஹதீஸ் நாங்க எடுக்கிறது.
சட்ட ரீதியா ரெண்டு இவங்களுக்கு சட்டங்கள் எடுக்கிறதுக்கு இருக்கு. முதலாவது சட்டம் வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து அடுத்த ஜக்காத்த மாதிரி கூட்டாக சேர்த்து விநியோகிக்கிறதுக்கு இயலும். இது முதலாவது சட்டம். இரண்டாவது சட்டம் வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் வந்து பெருநாள் தினத்துக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னாலேயும் அதை கொடுக்கிறதுக்கு இயலும். ஏன்னா அபூ ஹுரைரா அவர்களுக்கு இந்த இப்லீஸுடைய சம்பவத்துல வந்து ஷைத்தானுடைய சம்பவத்துல வந்து தொடர்ந்து 3 நாள் வர களவான்றதுக்கு 3 நாள் தான் பிடிப்பது. அப்ப அடுத்த நாள் ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே சேர்த்து வச்சுக்கிறான் ரசூலுல்லாஹ். அப்ப அந்த ஹதீஸ்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் 1-2 நாளைக்கு முடிப்பாங்க. 30 பெருநாள் அன்னைக்கு எங்களுக்கு பேசிக்காக வேண்டி 28ஆம் நோம்பு 29 நோம்புல ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கலாம். அதுக்கு அந்த சஹாபாக்கள் கொடுத்திருக்கிறாங்க, அது ஒரு ஆதாரம். அதையும் தான் இந்த ஹதீஸ்ல மேலுக்கு ஆதாரம் இருக்குது. இந்த ரசூலுல்லாஹ் ஜக்காத்துல் ஃபித்ரை சேமித்து வச்சுக்கணும். அப்ப 3 நாளா அந்த தொடர்ந்து அந்த ஷைத்தான் வார மனித தோற்றத்துல களவான்றதுக்கு அப்ப என்ன அர்த்தம் வந்து 3 நாளாக செய்யப்பட்டீங்க, அவங்க சேர்த்து வைக்கப்பட்டீங்க. அடுத்த கூட்டாகவும் விநியோகிக்கலாம். இப்படி கூட்டாக விநியோகிக்கல எல்லாருக்கும் ஒரே மாதிரி அரிசி வாங்கணும்ன்றதுக்காக வேண்டிய ஒரு சொசைட்டி ஒரு அமைப்பு முன்னுக்கு வந்து என்ன செய்யறாங்க, இந்த வருஷம் எங்களோட ஜக்காத்துல் ஃபித்ர் நாங்க சேர்த்து நாங்களா எங்கட சைடுல நாங்க மக்களுக்கு எல்லா ஏழைகளுக்கும் நாங்க விநியோகிக்க போறோம்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. இப்ப அதுக்கு அவங்க சல்லி வசூலிக்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்துல் ஃபித்ர் நியத்தை வச்சுக்கொண்டு எங்களுக்கு அந்த சல்லி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த சொசைட்டிக்கு. ஆனா அவங்க என்ன செய்யணும் என்றால் அந்த சல்லியை எடுத்து தானியமாக மாற்றி தானிய ஏழைகள கைக்கு பேத்து சேரத்துல தானியமாத்த பேத்து சேரணும், சல்லியாக அல்ல. நாங்க ஒரு பொறுப்பாக ஒரு ஆளுக்கு நியமிக்கிறதுக்கு அவட சல்லியை கொடுக்கலாம். ஜக்காத் என்ன நியத் ஜக்காத்துல் ஃபித்ர் நியத் வச்சு அவர்கிட்ட கொடுக்குற சல்லியை நான் எங்க குடும்பத்துக்கு ஒரு 10 கிலோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அப்ப சல்லி அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் என்ன செய்யணும், ஏழை வரியோட கைக்கு உரியாத்த கைக்கு பேத்தி சேரத்துல பணமாக பேத்தி சேரக்கூடாது. அந்த சல்லிக்கு அவர் அரிசி வாங்கி தான் கொடுக்கணும். எனவே இதுதான் வலுவான கருத்து. மாதிரி இருந்து அது மாதிரி உல்ஹியான்னு சொல்லுவாங்க. உல்ஹியாக்கு பதிலாக வந்து அந்த அறுப்பு நாட்டுல நிறைய அறுக்கத்துல பிரச்சனை வருது, சட்டம் போட்டாங்க, அப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்க, கஷ்டமாயிக்குது என்றதுக்காக வந்து அதுக்கு பதிலாக மாற்றீடா சல்லி கொடுக்கறதுக்கு என்னவென்றால் நிர்பந்தமாய் மொத்தமாக நாட்டுல இந்த வருஷம் முழுக்க ஆடு அறுக்க தடை, மாடு அறுக்க தடைன்னு ஒரு தடை போட்டாங்கன்னா வேலை செய்ய வெளியில அப்ப கொடுக்கலாம். தடை வராமல் இருக்கும் வரையில் உல்ஹியா வந்து உல்ஹியாவை தான் நாங்க அறுத்து தான் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக சல்லி கொடுக்கணும், அது வேற சதக்காது. அப்ப ஒவ்வொரு விதமான வணக்கங்கள் வித்தியாசமான வெவ்வேறான வணக்கங்கள் வெரைட்டியான வணக்கங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாதிரி எல்லாமே ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வணக்கங்கள். ஆனா ரசூல் ஒவ்வொரு முறையில காட்டி தந்திக்கிறாங்க, அவங்க காட்டி தந்த முறை பிரகாரம் தான் நாங்க அதை செய்யணும். அந்த விஷயத்தை நாம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இதுல அடுத்து வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் சம்பந்தப்பட்ட சட்ட திட்டங்கள் இன்னொன்று தான். ஒரு ஆள் கடன் பட்டிக்கிறார், கடனாளி, எனக்கு நிறைய கடன் நிற்குது. இப்ப கடன் கொடுக்க வேண்டியவர்கள், கடன் வர வேண்டியவர்கள், கடன் கொடுக்க கடனாளி, அவருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையா? அவருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையா? கடன்ல 2 வகை இருக்குது. ஒன்று வந்து தவணை முறையிலான கடன் நிற்குது, அப்படின்னா அவசரம் இல்லை கொடுக்கறதுக்கு. நான் ஒரு கடன் எடுத்திப்பேன், 4 மாசத்துக்கு பொருள் தாரன்னு சொல்லி கடன் எடுத்திப்பேன், இந்த மாசம் தான் எடுத்திப்பேன் கடன், 4 மாசத்துக்கு பொருள் தார சொல்லி இப்ப அந்த கடனை காரணமாக சொல்லி இந்த ஜக்காத்துல் ஃபித்ரனுக்கு கேன்சல் பண்ணதுக்கு இல்லை, அதை கொடுக்காமிக்கிறதுக்கு இல்லை, கொடுக்கணும். இன்னொரு வகையான கடனை உடனடி கடன், நாளை தள்ளி இந்த கொஞ்சத்துல தாரன்னு சொல்லி அவசரத்துக்கு எடுக்கக்கூடிய கடன் இருக்கு, தவணை அடிப்படையில் உள்ள சும்மா எடுக்கக்கூடிய கடன். அந்த கடனை பொறுத்தவரையில வந்து அதை நாங்க 2 பார்க்கணும். ஒன்று அந்த கடன் யாருக்கு நான் கடன் கொடுக்கணுமோ அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த கடனை கொடுத்துட்டு என்கிட்ட மீதம் இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வசதி இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி கடமையாகாது. அவர் கேட்கல, சும்மா இருக்கிறாரு, அப்ப நாங்க இந்த சல்லி நாங்க ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், கொடுத்துட்டு தான் நாங்க அவருடைய கடனுக்குரிய வழியை பார்க்கணும். அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறாருன்னு சொன்னால் அப்ப அவருடைய அனுமதி எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட அனுமதி இருக்கலாம், ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்து அடுத்த மாசம் தாரன்னு சொல்லி அவர் அனுமதிப்பார். பெரும்பாலும் மனித வந்து அனுமதிப்பாரு. இல்ல எனக்கு இப்படி தந்துத்தான் ஆகணும் என்று சொன்னால் அப்ப அவருக்குரிய கடனை கொடுத்துட்டு மீதமா இருக்கக்கூடிய சல்லியில ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்க வசதி இருந்தால் கொடுக்கணும். எனவே கடன் சுருக்கமா சொல்ல வேண்டாம், கடன் வந்து ஜக்காத்துல் ஃபித்ரை தடுக்காது. கடன் வந்து ஜக்காத்துல் ஃபித்ர் அடிப்படையில தடுக்காது, இந்த ஒரே ஒரு நிலைமையில தவிர. இப்ப நல்லாவே இவங்களுக்கு வசதி இல்லாம இருக்குது, அந்த கடனுக்கு அவர் கடன் கொடுக்க வேண்டிய அளவு கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு, நான் கொடுத்தே ஆகணும் என்ற நிர்பந்த சூழ்நிலை வந்தாலே தவிர கடன் வந்து ஜக்காத்துல் ஃபித்ரை விட்டு மாற தடுக்க மாட்டான்றது நாங்க விளக்கெடுத்துக் கொள்ளணும். அடுத்து நாங்க ஏற்கனவே எப்ப கடமையாகுது, பெருநாள் புற தருப்பட்டோட வாஜிபாவுடைய நேரம் மாற்றணும். ஆனா அதுக்கு முன்னால ஜாயிஸா நேரம், அனுமதிக்கப்பட்ட நேரம் கடைசி 2 நாட்கள் 27 நவம்பர் 28 29 நவம்பர் 27 நவம்பர் செய்யலாம்.
கொடுக்கறதுக்கு பிரச்சனை இல்ல. சஹாபாக்கள் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள் அப்படி கொடுத்திருக்கிறாங்க. நான் முன்னி சொல்லி காட்டின ஹதீஸ்லயும் அதுக்கு ஆதாரமே கேளுக்கு அப்படி கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எப்ப கடமை வந்து பெருநாள் புறப்பட்டுடனே கடமையாகும். அது பண்ணாங்க லேட் பண்ணாம அவசரமா கொடுத்துருவோம். எதுக்கு முன்னால நாங்க பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால நாங்க கொடுத்துருவோம். பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால நாங்க ஜகாத்துல் ஃபித்ர் நாங்க கொடுத்துருவோம். பெருநாள் தொழுகைக்கு போச்சு ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றியவர்களை தான் நாங்க போகணும். கிட்டதுக்கு சரி, ஒரு ஆள் அந்த அது வரல கொடுக்கல, ஒரு ஆள் அது வரல கொடுக்கல. இப்ப இவரை பொறுத்தவரையில வந்து பொதுவாக கடமையான வணக்கங்கள் விடுபட்டு நாங்க என்ன செய்யும், கலா செய்யும். லுஹர் தொழுகை வந்து உரிய நேரத்தில் தொழுகை கட்டாங்க என்ன செய்யும், கலா செய்யும். அப்ப கடமையான ஒரு வணக்கம் வந்து விடுபட்டால் அவருடைய பொறுப்புகளில் அது போக மாட்டோம், நிற்கும். அது அந்த டைம் பாஸ் ஆனதுக்காண்டு போகாது, நிற்கும். ஆனா அவருக்கு இந்த வேண்டுமென்ற லேட் பண்ணினால் அதுக்குரிய பாவம் இருக்குது. ஆனா அவர் பெருநாளுக்கு பெருநாள் தொழுகைக்கு போறவும் சரி அதை கட்டாயம் நிறைவேற்றி ஆகும். டைம் பாஸ் பண்றதுக்காக வேண்டிய நிச்சயத்துக்கிறாரு. ஆனா அவருக்கு ஜகாத்துல் ஃபித்ருடைய சதக்காவோட கூலி தான் கிடைக்கும். ஆனா இவருடைய பொறுப்பு நீங்க வேற கட்டாயம் நிறைவேற்றி ஆகும். ஜகாத்துல் ஃபித்ர் பெருநாள் தொழுகைக்கு முன்னால கொடுத்தவர்களுக்குரிய நன்மை இவருக்கு கிடைக்காது. ஆனால் கலா செய்கிற அடிப்படையில் அவர் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். ஜகாத்துல் ஃபித்ர் வந்து அவர் பெருநாள் தொழுகைக்கு பின்னால தாமதப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் அவர் கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அந்த விஷயத்தை நாங்கள் விளங்குறதுக்கு வரணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க எப்படி ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்குறோம். உதாரணத்துக்கு வந்து இப்ப சின்ன சின்ன இந்தியா போன்ற நாடுகள்னா பிரச்சனை இல்லை. இப்ப அரபு நாடுகளை பொறுத்தவரை சில டைம்ல பெரும்பாலும் எங்களை விட ஒரு நாள் முந்தி தான் அவளுக்கு பெருநாள் வரும். பெரும்பாலும் சில டைம் உண்டா வரும், வந்தா பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு நாள் முந்தி பெருநாள் வந்து சொன்னால் அரபு நாட்டுல தொழில் புரியக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாரு, ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ஆள் அரபு நாட்டுல தொழில் புரிகிறார். இப்ப அவர் என்ன செய்யறாரு சொன்னால் அவருடைய விஷயத்துல வந்து ஆக ஏற்றமானது என்னன்னு சொன்னால் அவர் எங்க பெருநாள் கொண்டாடுறாரோ அந்த இடத்துல ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்குறது அவருக்கு சிறந்தது. இப்ப சவுதியில வேலை செய்யக்கூடியவரோ சவுதியில ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும், அதான் சிறந்தது. கட்டார்ல வேலை செய்யக்கூடியவரோ கட்டார்லாம் கொடுக்கணும். அல்ல வேற ஒரு நாட்டுல வேலை செய்யக்கூடியவரோ அந்த நாட்டுல பெருநாள் எங்களோட முந்தி வாரன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. அவர் எங்க வேலை செய்யறாரோ அங்கதான் அவர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். சரி, அவர் விரும்புறாரு என்னுடைய ஜகாத்துல் ஃபித்ர் என் ஊர் மக்கள் ஏழைகளுக்கு பேச்சு சேரட்டும்னு ஒரு ஆசைப்படுறாரு. தவறே இல்லை, பிரச்சனை இல்லை. அவர் காரணம் கொடுக்கறதுக்கு அவர் குடும்பத்துக்கு பொறுப்பட்டு ஷாட்லாம். ஆனா அவர்கிட்ட கவனம் செலுத்தணும் என்னன்னு சொன்னா வந்து அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய பேர்ல நாங்க கொடுக்கக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர் அவர் அங்க பெருநாள் தொழுறதுக்கு முன்னால இங்க நாங்க கொடுத்து முடிச்சிடணும். இப்ப சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்காக நாங்க ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்குறோம். சவுதியில உதாரணத்துக்கு நாளைக்கு பெருநாள், எங்களுக்கு நாளைக்கு நோன்பு பண்ணுவீங்களே, நாங்க நாலண்டைக்கு தான் எங்களுக்கு பெருநாள். இப்ப நாங்க நாலண்டைக்கு தான் நாங்க கொடுக்க வைக்கிறோம் உதாரணத்துக்கு ஜகாத்துல் ஃபித்ர் நாலு ராவைக்கு. இப்ப அவர் வந்து நாளைக்கு வெள்ளனைக்கே பெருநாள் தொலை போறாரு சவுதி இருக்கக்கூடியவர். இப்ப நாங்க என்ன செய்யணும்னால் அவருடைய ஜகாத்துல் ஃபித்ரை வந்து நாளை வெள்ளனைக்கு முன்னால் அவர் அங்க பெருநாள் தொழுறதுக்கு முன்னால் நாங்க இங்க கொடுத்து முடிச்சிடும். ஏன்னா அது அவருடைய கடமை. அப்ப அவருடைய கடமையை அவருக்கு பகரமாக நாங்க நிறைவேற்ற அவருடைய டைமை தான் கவனிக்கணும். அப்ப வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்க சிஸ்டம் நாங்க கொடுக்குற நல்லம் அப்படி சிஸ்டம் குடும்பத்தாக்களை சாட்டிடுவாங்க லேட்ஸ்ன்னு சொல்லி. அதை லேட்ஸ் மட்டும் ஆசைக்கா ஏண்ட ஜகாத்துல் ஃபித்ர் எங்க ஊர்ல உள்ள ஏழைகளுக்கு போகட்டும்னு ஒரு ஆசை, நல்ல விஷயம் தான், பிரச்சனை இல்லை. ஆனா அது இந்த விஷயத்த கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த விஷயத்தை அதாவது அவனோட டைமிங் நாங்க பாத்துக்கணும். அவங்க பெருநாள் தொழுறதுக்கு முன்னால எங்க டைம் வரைக்கும் நான் பார்த்து நிக்கிறோம். அவங்களோட பெருநாள் தொழுறதுக்கு முன்னால் நாங்க நினைச்சுக்கிறோம் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நாங்க கொடுத்து முடிச்சிடணும். ஏன்னா இந்த விஷயத்தை நான் கூடுதலான கவனம் செலுத்தி முக்கியமாக ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள். அடுத்ததாக அந்த ஜகாத்துல் ஃபித்ரோட சேர்த்து சம்பந்தப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு தினம் தான் பெருநாள் தினம் என்பது. அல்லாஹ் தாலா வந்து எங்களுக்கு 2 கொண்டாட்ட திருவிழா. ஈதுன்னு சொன்னா பொதுவாக சொல்லுவாங்க வந்து பெருநாளுக்கு சொல்லுவாங்க, பெருநாள் கொண்டாட்டம். அது 2 கொண்டு ஈது ஜமானின்னு சொல்லுவாங்க, காலம் ரீதியான கொண்டாட்டம். அடுத்து ஈது மக்கானி, இடம் ரீதியான கொண்டாட்டம் சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வச்சுக்கணும், அந்த இடத்துல போய் கொண்டாடிக்கணும், இது பண்ணிக்கணும், அதுக்கு சொல்லுவாங்க ஈது மக்கானின்னு. நாங்க போன நிகழ்ச்சியில கூட நாங்க சம்பந்தமா பார்த்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் சம்பந்தமா நாங்க பார்க்க ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சாங்க, லா தத்தஹிது கபரி ஈதா, என்னுடைய கபரை வந்து கொண்டாடக்கூடிய இடமா நீங்க எடுத்துக்கொள்ள வானம்னு சொல்லி. அப்ப கொண்டாட்டம். அது மாதிரி இன்னொன்றைக்கு வந்து ஈதுன்னா கொண்டாட்ட தினம். அப்ப பொதுவா ஈதுன்னா பெருநாளுக்கு மட்டுமல்ல, பொதுவா கொண்டாட்டங்களுக்கு சொல்லக்கூடிய இது. அதுல வந்து கொண்டாட்ட தினங்கள் தான் ஈதுல் ஃபித்ர், அது மாதிரி ஈதுல் அல்ஹா. இது ரெண்டும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாத்துக்கு ஹிஜ்ரத் வந்ததுக்கு பின்னால அறிமுகப்படுத்தப்பட்ட 2 விஷயங்கள். அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு பின்னால இது நடக்குது. இந்த 2 பெருநாள் தினங்கள் நான் எடுத்து பார்த்தோம் என்றால் அல்லாஹ் தாலா 2 விஷயமே வெறுமனே அதை ஏனைய மதத்தவருடைய பெருநாள் மாதிரி அல்லாஹ் தாலா வைக்கல.
அல்லாஹ் தஆலா எதையும் வந்து இஸ்லாத்துல வந்து எதையும் வச்சிருந்து அதுல வந்து ஏதோ உள்ளுக்கு நிறைய நுணுக்கமான காரணங்களுக்கும் நிறைய பின்னுக்கு நிறைய விஷயங்கள் சம்பந்தப்படுத்தி வச்சிருப்பார். இப்ப பெருநாள் நோன்பு பெருநாள் எடுத்துக்கொண்டு சொன்னால் மிக முக்கியமான இஸ்லாத்துல பிரதானமான தூண்கள்ல ஒன்று நாங்க செய்யறோம் நோன்பு. அந்த நோன்பை பிடிச்சிட்டு அதுக்கு பின்னால இந்த நோன்பை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான். நோன்பு பிடிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுக்கு நன்றி செலுத்தும் முகமா அந்த பெருநாள் தினத்தை நாங்க கொண்டாடுறோம். அப்ப நோன்பு பெருநாள் அந்த இஸ்லாத்துடைய 4வது கடமை நோன்புடன் சம்பந்தப்படக்கூடிய அந்த கடமையை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம கொண்டாடுறோம். ஹஜ் பெருநாள் பொறுத்தவரையில வந்து இஸ்லாத்துடைய 5வது கடமை ஹஜ் கடமை. அந்த ஹஜ் கடமையில பிரதானமான அரஃபாத்தின் தான் முக்கியமான நாள். அந்த நாள் வந்து ஹாஜில் ஒன்று கூட்டத்துக்கு பின்னால் நாங்க அந்த ஹஜ் பெருநாள் அரஃபா தினத்துக்கு அடுத்த நாங்க நினைச்சிடும் அத பெருநாள் கொண்டாடுறோம். அப்ப ஹஜ் பெருநாள் வந்து ஹஜ் என்ற வணக்கத்துடன் தொடர்பான ஒரு பெருநாளாகவும், நோன்பு பெருநாள் வந்து இந்த நோன்போட சம்பந்தப்படக்கூடிய ஒரு அப்படி சுருக்கமா சொல்லுவாண்டா இந்த இரண்டுமே வந்து பிரதானமான 2 இபாதத்துக்களோட தொடர்பான பெருநாட்கள் ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து இந்த 2 பெருநாட்களையும் அல்லாஹ் தஆலா எல்லா வகையான மக்களையும் வந்து கவனம் செலுத்திக்கிறான். வசதி உள்ளவங்க வசதி இல்லாதவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்னு அல்லாஹ் எதிர்பார்க்க 2 பெருநாளுக்குமே. அதனால நோன்பு பெருநாள்ல எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக வேண்டி வசதி உள்ளவர்களுக்கு ஜகாத்துல் ஃபித்ர கடமையாக்கிக்கிறான். அடுத்த வசதி இல்லாதவங்க சந்தோஷமா திண்டு மகிழணுன்றதுக்காக வேண்டி. அது மாதிரி ஹஜ் பெருநாள் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக உம்முஹியனோட வணக்கத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்திக்கிறான். அறுத்து படிட்டு அந்த இடத்தை அவன் சந்தோஷமா சாப்பிடணும் ஏழைகள் என்று சொல்லி. அப்ப 2 பெருநாள் தினங்களையும் அல்லாஹ் தஆலா அவனே மறக்க கூடாது. அதான் இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பெருநாள் தினங்களை வந்து பாருங்க, எப்பவுமே அந்த இஸ்லாத்தை கொண்டாட்டமாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டத்திலும் இபாதத்திக்கு அதான் இஸ்லாத்துல ஸ்பெஷல். அடுத்த மாட்டு மதத்துல பெருமாள் ரத்திஞ்சல போட்டு கண்டு சும்மா குடிச்சு கண்டுபிடி கூத்தாடி கண்டிக்கக்கூடிய பெருநாள் இஸ்லாத்துல பெருநாள். அதுதான் ஒரு தத்துவம் இருக்குது. வணக்கத்தோடு சம்பந்தப்படக்கூடியது பெருநாளுக்கும் வணக்கம் இருக்குது. அந்த பெருநாளையும் மனிதாபிமானம் இருக்குது. அடுத்தவனை கவனம் செலுத்தி எல்லாரும் எல்லா மக்களையும் கவனம் செலுத்தி அதான் இஸ்லாத்துடைய பெருநாள் தினங்கள் விசேஷமான தினங்கள். ரசூலுல்லாஹ் அங்க மதீனாவுக்கு வரச்சல்ல அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க வந்து அங்க மதீனத்து மக்களுக்கு வந்து அவளுக்கு வேற 2 தினங்கள் இருந்து கொண்டாட்ட தினங்களா அவங்க சந்தோஷமா கொண்டாடி கண்டிப்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க இது என்ன நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அவங்க மதீனா வச்சிருந்தவங்க அப்ப அவங்க சொன்னாங்க இது எங்களுடைய கொண்டாட்ட தினம் அப்படின்னு சொல்லி. அப்ப கொஞ்ச நேரம் எடுத்து அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த 2 தினங்களுக்கு பதிலாக அல்லாஹ் உங்களுக்கு வேற 2 தினங்களை தந்திருக்கிறான் மாற்றி தந்திருக்கிறான் என்று சொல்லிட்டு ஈதுல் ஃபித்ரையும் ஈதுல் அல்ஹா இந்த 2டையும் ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தி சொல்றாங்க. எனவே இந்த 2 பெருநாள் தினங்கள் வந்து முக்கியமான 2 பெருநாள் தினங்கள். அதுல நாங்க இப்ப எதிர்நோக்கக்கூடிய பெருநாள் தினம் வந்து நோன்பு பெருநாள் ஈதுல் ஃபித்ர் நாங்க எதிர்நோக்கக்கூடிய பெருநாள் தினங்கள் ஒன்று. இந்த பெருநாள் தினத்துல வந்து நாங்க முக்கியமாக செய்யக்கூடிய பிரதானமான இபாதத்து வந்து ஜகாத்துல் ஃபித்ரை தாண்டி ஜகாத்துல் ஃபித்ர கடமை அது முடிஞ்ச அடுத்த கட்டமான செய்யக்கூடிய முக்கியமான இபாதத்து வந்து பெருநாள் தொழுகை. பெருநாள் தொழுகையுடைய சட்டம் என்னன்னு சம்பந்தமா வந்து அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருக்குது. 3 விதமான கருத்து சொல்லுவாங்க. ஒரு பாட்டு சொல்லுவாங்க சுன்னத்தான தொழுகைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பாட்டு சொல்லுவாங்க வந்து இல்ல இது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய தனிநபர் கடமை ஃபர்து ஐன். அது மாதிரி துஹர் அஸ்ர் மக்ரிப் சுபஹ் மாதிரி தனிநபர் கடமைன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்து சொல்லுவாங்க ஃபர்து கிஃபாயா, அதாவது கட்டாயம் ஊர்ல தொழப்படணும். சுன்னத்துல ஃபர்து கிஃபாயா இது வலுவான கருத்தாக வந்து சொல்லுவாங்க. ஃபர்து கிஃபாயா என்ற கருத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த ரசூலுல்லாஹ் முக்கியமாக அதை வந்து வலியுறுத்தி சொல்லி இருக்கிறாங்க. மக்களை விசேஷமா அதுக்கு கவனம் செலுத்திக்கிறாங்க. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் முக்கியமா இந்த கவனம் செலுத்திக்கிறாங்க என்றால் தொழக்கூடாதவர்கள் கூட அல்லது ஜமாத் ஜும்மா தொழுகை கடமை இல்லாத பெண்களுக்கு கூட அந்த இதுக்கு திடலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. பெண்களையும் தொழ முடியாதவர்களை கூட அந்த உபதேசத்தை கேட்கறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது நோக்கம் பிரதான் நோக்கம் இந்த பெண்களுடைய நோக்கம் எல்லோருமே ஒற்றுமையா சந்தோஷமாக இருந்து கொண்டாட வேண்டிய ஒரு தினம். எப்ப அவர்களை சந்தோஷம் அது பாதிக்கப்படுது அப்ப அது வந்து மார்க்கத்துக்கு முரணான பெருநாள்கள். எனவே சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் ரசூலுல்லாஹ் பிரதான நோக்கம். எல்லாருமா சேர்ந்து ஒரே நாள்ல கொண்டாடணும் சொல்லி அப்ப அதுக்காக ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கூட தொழக்கூடாத பெண்களை கூட திடலுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தொழக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஒதுங்கிடுங்க, அடுத்தபடி நல்ல விஷயங்களை கேட்டு அவங்க பயன்பெறட்டும் என்றதுக்காக வேண்டி. உம்மு அத்தியா ரலியல்லாஹு சொல்றாங்க வந்து உமிர்னா அன் நுக்ருஜ ஃபில் ஈதைனி அன் நுக்ருஜ ஃபில் ஈதைனி அல் அவாத்திக வதவாத்தில் குதூர் வ உமிர அல் ஹுஜ்ஜபு அன் யஅ்தஸில்ன முஸல்லல் முஸ்லிமீன். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குமரி பெண்கள் இருந்து எல்லா பெண்களையும் நாங்க திடலுக்காக வெளியே கொண்டு வரும்படி நாங்க ஏவப்பட்டோம். அப்படின்னா எல்லாருமே நாங்க கூட்டிட்டு வரும்படி ஏவப்பட்டோம். மாதவிடாய் பெண்கள் மாத்திரம் அந்த தொழக்கூடிய இடத்தை விட்டு ஒதுங்கி இருக்குமாறு ஏவப்பட்டார்கள். அப்ப எல்லாருமே அவருக்கு வரணும்னு ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தாங்க.
ஏன்னா இந்த நல்ல விஷயத்துல கேட்கறதுக்காக வேண்டி அந்த பெருநாள் முடிஞ்சத்துல போகக்கூடிய ஹுத்பா அந்த உபதேசத்தை கேட்கறதுக்காக வேண்டி எல்லாரும் சந்தோஷமா ஒன்று கொண்டுறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அதை இது பண்ணிருக்கிறாங்க. சரி, எங்க தொழுகை பெருநாள் பொதுவாக வந்து ஏனைய தொழுகைகளோட கொஞ்சம் வித்தியாசமான தொழுகை இந்த பெருநாள் தொழுகை. இது ரசூலுல்லாஹ் பள்ளியில தொழுவதாக ஆதாரப்பூர்வம் எந்த ஒரு ஹதீஸும் வந்தில. ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் வந்து ஒரே ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பள்ளியில தொழுவதாக மழையின் காரணமா ஒரே ஒரு தடவை பெருநாள் பள்ளியில தொழுகா வந்திருக்கு. அந்த செய்தி கூட பலவீனமான செய்தி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுகைகள் வந்து பள்ளியில தொழுவதாக எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. ஆனா தொழலாம் எப்ப, அதாவது கிளைமேட்ல வந்து கொஞ்சம் இந்த ஒழுங்கால இடவசதி ஒன்று இல்லை, அப்படி இல்லாட்டி வந்து மழையாக இருக்கு, மழையின் காரணமாக இது உண்டு. இன்னொரு காரணம் நிறைய அறிஞருடைய கருத்து பிரகாரம் மக்கா மதீனா இந்த 2 இடங்களில் மட்டும், அதாவது மக்கா இந்த 2 ஹரம் ஷரீஃப் இந்த புனித ஸ்தலங்கள் 2ல மட்டும் பள்ளியில தொழுது சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்த 7 இடங்கள்ல வந்து இந்திய குழு பார்க்கறதுக்கு சவுதி அரேபியா, அதாவது மக்காலை வந்து மக்களை உள்ளுத்தான் தொழிப்பாங்க, காபத்துல கிட்டதான் பெருநாள் தொழிப்பாங்க, மதீனால மஸ்ஜித் நபியில தொழிப்பாங்க. ஆனா அதே மதீனாலையும் அதே மக்காலையும் வந்து 7 இடங்களை பெரும்பாலும் வந்து அவங்க கொஞ்சம் பள்ளிக்கு வெளியே தான் தொழிப்பாங்க. பெரிய கிரவுண்டுகள் மாதிரி இருந்தா அவர்தான் பெருமாள் தொழிப்பாங்க. அப்படி வசதி வாய்ப்பு இல்லாட்டி பள்ளியோடு தொழிப்பாங்க. எனவே அந்த 2 இடங்கள் விதிவிலக்கா சொல்லுவாங்க. அடுத்தது மழை போன்ற காரணங்களுக்காக கிரவுண்டுகளை தொழ முடியாமல் போனால் அப்ப பள்ளியில தொழுது கேளு. அப்ப நியாயமான காரணம் இல்லாமல் நாங்க பள்ளியில தொழுகிறதை விட தொழுதா செல்லுபடியாம அதுவே விஷயம். ஆனா அதை விட கிரவுண்ட்ல வெளியே ஒரு வெட்ட வெளியில கிரவுண்ட் தேவையில்லை, வெட்ட வெளியில தொழுகிறது தான் ஏற்றமான நாங்க விலகெடுத்துக்கணும். அடுத்ததாக வந்து இந்த பெருநாள் தொழுகைக்கு போகக்கூடிய நேரத்துல வந்து சில ஒழுக்கங்கள் எங்களுக்கு தெரியும். வந்து நோம்பு பெருநாளுக்கு விசேஷமாக வந்து போகக்கூடிய நேரத்துல ஏதாவது சாப்பிட்டு போறாது. விசேஷமா பெரித்தம்பலங்கள் சொல்லி பெருநாள் தொழுகைக்கு போறதுக்கு முன்னால பெரித்தம்பலங்கள் என்ன சொன்னாங்க, சாப்பிட்டு போறது சுன்னத்து. அது மாதிரி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் போறதுக்கு ஒரு ரோட்டையும் வாரத்துக்கு இன்னொரு ரோட்டை நாங்க பயன்படுத்துற வந்து வாய்ப்பு இருந்தால், சிலாக்களுக்கு ஒரே ரோட் தான் இருக்கும், அப்ப அவனுக்கு பிரச்சனை இல்லை. 2 ரோட்டு அப்படி இருந்துன்னு சொன்னா ஒரு ரோட்டை பைக்கு இன்னொரு ரோட்டை வாரது வந்து ரசூலுல்லாஹ் காட்டுகின்ற சிறப்புகள் உள்ளது. அடுத்து அதற்காக நாங்க அடுத்து நம்ம வலிமை தெரிஞ்ச விஷயங்கள் தான். பெருநாளுக்காக விசேஷமா குளிக்கிறது, இருக்கக்கூடிய உடுப்புகள் நல்ல உடுப்பு உடுக்கிறது, புதிச்சென்று கட்டாயம் இல்லை, ஆனா இருக்கிறது நல்லது. இருக்கிறதுல நல்ல உறுப்பு வந்து நல்ல ஏற்கனவே பாவிச்சுதான் இருக்கலாம், ஆனா புதுசு மாதிரி இருந்தா அது உறுப்பு மிச்சம் நல்லது. ஒரு ஹதீஸ் வருது, உமர் ரலியல்லாஹு செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உமர் ரலியல்லாஹு வந்து பள்ளி கிட்ட போறாங்க. புகச்சல வந்து அவரத்துல உடுப்பு செட்டு அப்படி உடுப்பு கடை மாதிரி இன்றைக்கு சில இடங்களை பள்ளிகளுக்கு வெளியே கடையில் போட்டிருப்பாங்களே, அது மாதிரி இடத்துல உடுப்பு கடை வந்து ஒரு ஆள் உடுப்பு கொஞ்சம் வித்துக்க நிற்கிறாரு. அது நல்ல சூட் ஒண்டிக்கு அப்படி இந்த ஒரே மாதிரி உடுப்பு ஒரே கலர்ல மாதிரி வந்து 2 சூட், இது மேலாடையும் வேஷ்டி ஷர்ட், அந்த மாதிரி வேஷ்டி ஷர்ட் மாதிரி ஒரு சூட் ஒண்டி இருக்குது. அதுக்கு சொல்லுவாங்க இந்த ஹுல்லத்து மின் ஹரீரன் சொல்வாரு. அப்ப அந்த ஒரு உடுப்பு ஒன்று வருது. அது வந்து உமர்லாம் கவனிக்கல, அது என்ன வகையான உடுப்பாடு குவாலிட்டின்னு பார்க்கல, உடுப்பு பார்த்தா பசந்தாய்க்குது. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நல்ல பசந்தான உடுப்பா இருக்குது, இது உடுப்பு வாங்கி கொடுத்து கேளுமே. என்னத்துக்கு? அதாவது விசேஷம் பெருநாள் தினத்துல, அது மாதிரி வெள்ளிக்கிழமை தினங்கள்ல உங்களுடைய ஆசிரியரோட விசேஷமா யாசிய சந்திக்க வந்தால் இந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு புதிய உடுப்பு மாதிரி இருக்குமே இது, அப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உடனே வந்து அதை ஏற்றுக்கொள்ளதுக்கு காரணம் வந்து அப்படி விசேஷமான தினங்களுக்கு விசேஷமா உடுப்பு இல்லைன்றதுக்காக இல்லை, அதை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டா இருக்கிறாங்க. ஆனா அந்த உடுப்போட குவாலிட்டி வந்து ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சில்க் ஹரீர்னு சொல்லுவாங்க, பட்டு துணி, பட்டாடை வந்து ஆண்களுக்கு ஹராம். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வந்து இன்னமா யல்பஸ்வா மல்லா ஹலாகலஹு, மார்க்கம் சம்பந்தமான இது ஒன்று மார்க்கத்துல பங்கு இல்லாதவங்க இதுல உடுப்பாங்க, மார்க்க ரீதியாக எங்களுக்கு ஹராம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஆனா இதை சொல்லுங்க ரசூலுல்லாஹ். அப்ப பெருநாளைக்கல்ல வெள்ளிக்கிழமைக்கு விசேஷமான உடுப்பு உடுக்கிறது வந்து அப்படி மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னால் வித்யார்த்தி மாதிரி அப்படி சொல்லியிருந்தாலும் ரசூலுல்லாஹ் உடனே சுட்டி காட்டிப்பாங்க. அப்படி முறை அப்படி விசேஷமா உடுப்பு இல்ல நாளைக்கு ஒரு மாதிரி தான் சொல்லிப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, பெருநாளைக்கு விசேஷமான உடுப்பு உடுக்கிற சுன்னத்தப்ப, பெருநாளைக்கு விசேஷமான உடுப்பு ரசூலுல்லாஹ் அங்கீகாரம். உமர்ல அவர் சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சரி, கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்றேன். இந்த பெருநாள் தினத்துல வந்து முக்கியமாக சலஃபுடைய ரசூலுல்லாஹ்வுடைய இல்ல பொதுவாக சலஃபுடைய ஒரு வழிமுறைக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்குது. பெருநாள் வாழ்த்துடைய நோக்கத்தை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த பெருநாள் வாழ்த்து வந்து ஒரு ட்ரெண்டா மாறி அதை வந்து இதா மாறிட்டது. பெருநாள் வாழ்த்துடைய நோக்கம் என்னச்சுன்னா வந்து அது நாங்க அந்த வாசகத்தை பார்த்தாக்கி விளங்கும். சஹாபாக்கள் பெருநாளுக்கு சந்திச்ச நாட்கள் சந்திச்சோன்னா தக்கப்பல்லாஹு மின்னா வ மின்கும் துஆ கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட துஆல சஹாபாக்கள் கேட்ட துஆ இது. அல்லாஹ் எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நாங்க செஞ்ச நற்காரியங்களை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்போ ஒரு துஆ. அப்ப பெருநாள் வாழ்த்து அந்த வாழ்த்துல கூட அதான் ஒரு துஆ தான் நாங்க கேட்கிறோம்.
தக்கப்பல்லாஹு மின்னா வ மின்கும். இதை சஹாபாக்கள் அந்த பெருநாளுக்கு வாழ்த்து பரிமாறக்கூடியது, அது ஒரு துஆ இருக்கு. ஆனா இன்னைக்கு நாங்க பெருநாள் வாழ்த்துக்கள் நாங்க பேர்ல நாங்க பாக்குறோம் அது நம்ம மிச்சம் கவனமா தவிர்த்து கொள்ளணும். நிறைய தக்பீர் போடுவோம், பிரச்சனை இல்லை. தக்பீர் போடுவோம், பிரச்சனை இல்லை. பெருநாளுக்குரிய இது முக்கியமான சுன்னத்துகள் உண்டு. ஆனா அந்த தக்பீர் இன்றைக்கு நிறைய வரும். ஸ்டேட்டஸ் நாங்க பார்த்தோம்னா எல்லாம் மியூசிக் கலந்துதான் தக்பீர் வருது. நாங்க பெருநாள் வாழ்த்துன்னு சொல்லி நாங்க நினைச்சோம் ஸ்டேட்டஸ் போட்டோம், அதை முழுக்க அந்த தக்பீருக்கு மியூசிக்கோட சேர்த்தி. அப்ப மியூசிக் ஹராமா? அல்லா தாலாவுடைய நாங்க அல்லா தாலா பெருமைப்படுத்தி குர்ஆன்ல வலித்து கப்பீருல்லாஹ் அலா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுறதுக்கு நீங்க அவனை பெருமைப்படுத்தி சொல்றீங்க. அப்ப அது முக்கியமான சுன்ன தக்பீர் சொல்லுங்க. பெருநாள் தொழுகு வர நோம்பு பெருநாளைக்கு. ஆனால் அந்த தக்பீரை நாங்க கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு வேலை செய்யறோம். நாங்க எங்களை சித்தனை அறியாம நாங்க செய்யறோம். மியூசிக்கோட சேர்த்து அப்படி வருது, மியூசிக்கோட சேர்த்து வருது. சில டைம்ல விசேஷமா ஹஜ் பெருநாள் சீசனுக்கு இந்த ஆடு மாடுகளுடைய போட்டோட சேர்த்து அப்படி உருவப்படுங்கள். அப்ப அதோட சேர்த்து அப்படி தக்பீர் ஸ்டேட்டஸ் நாங்க அப்படி எடிட் பண்ணி போட்டோம் வீடியோ. அப்ப இதெல்லாம் நாங்க தக்பீரை கொச்சப்படுத்துற மாதிரி. அது பெருநாள் வாழ்த்து இருக்குதான். ஆனா பெருநாள் வாழ்த்து அதை பத்தி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்றாங்க. எப்படி சொன்னா பெருநாள் வாழ்த்தை பத்தி அனுமதிக்கப்பட்டு வரவும் இல்லை, தடை செய்யப்பட்டு வரவும் இல்லை. அவங்க சொல்றாங்க, அஹ்மது பின் ஹம்பல் கருத்து, நான் யாருக்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன், ஆனா யாரும் எனக்கு வாழ்த்து சொன்னால் நான் திருப்பி அவனுக்கு வாழ்த்து சொல்வேன்றாங்க. அது ஹராம் வித்தியாசத்தை அர்த்தம் மாதிரி ஒரு இபாதத்தை நான் சில வருஷமா எங்களை சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய வழிகள் உண்டு. எனவே அது வித்தியாசத்தை பேச்சு இல்லை. இடத்துல எங்களை சந்தோஷத்தை பரிமாறக்கூடிய வழிகள். ஆனா அதுல வரையறை இருக்குது. நாங்க அளவுக்கு மீறி பேய்த்து மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இந்த பெருநாள் வாழ்த்துல கலந்துடக்கூடாது. உருவப்படங்களை போட்டு இது பண்றது, அதே மாதிரி இந்த மியூசிக்ல கலக்கிற தக்பீர்ல, அது மாதிரி இந்த வார்த்தை தக்கப்பல்லாஹு மின்னா வ மின்கும் இந்த வார்த்தை கூட நாங்க துஆவை கூட நாங்க வாய்ஸ் நோட்ல போடத்துல ரெக்கார்டிங் போடத்துல அதுல மியூசிக் கலக்கு, இது மாதிரி ஸ்டேட்டஸ்கள், இது மாதிரி இதெல்லாம் நாங்க பெருநாள் வாழ்த்துல பரிமாறத்தை தவிர்த்து கொள்ளணும். அந்த வாழ்த்துக்களை கூட உணர்வுபூர்வமா நாங்க பெரிய ஒரு இபாதத்தை செஞ்சு முடிச்சுக்கிறோம். ரமதான் பிரதானமான கடமை நோன்பு. எங்களுக்கு யாருக்கு உத்தரவாதம் நிற்குது இந்த நோம்பலை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும்னு சொல்லி? நாங்க முறை பிரகாரம் நோம்பு பிடிச்சிருந்தா நோம்பு செல்லுபடியாகும், சிகத்தாகும். நாங்க கலா செய்ய தேவையில்லை. ஆனா சிகத்தான செல்லுபடியான எல்லா நோம்பும் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காண்டா அது எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க ஒரு வாழ்த்து தெரிவிச்சு ஒரு துஆவை நாங்க பரிமாறிக்கொள்ளும். நாங்க அவருக்கு கேட்கிறோம், அவர்களுக்கு கேட்கிறாரு. எங்க எல்லா டைம் துஆ இந்த அமளி பாதத்துக்கு நாங்க நிறைய குர்ஆன் ஓதிருக்கோம், கியாமுல் தொழுதிருக்கோம், சதகாக்கள் கொடுத்திருக்கோம். இந்த நாங்க நோம்புல செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளட்டும் நாங்க ஒரு துஆவா கேட்கிறோம். அப்ப அந்த நாங்க வாழ்த்து தெரிவித்ததுல கூட உலகப்பூர்வமா ஒரு துஆவோட எண்ணம் வரணும். சும்மா ஒரு சந்தோஷத்துக்கான சும்மா ஒரு கைபிடிக்கணும் தக்கபல்லாஹ் மட்டும் சொல்லிட்டு போறது இல்லை. எனக்கு இந்த கால ஒரு சம்பிரதாயமா சடங்கா மாறிட்டு அந்த வாழ்த்து கூட அதுல இந்த துஆவோட எண்ணங்களுக்கு சிந்தனை வரணும். சும்மா நாங்க வாழ்த்தா மட்டும் சொல்லிட்டு போறோம். நாங்க அதை நாங்க அப்படி ஸ்டேட்டஸ்ல போட மியூசிக்கோட கலந்தாலும் மியூசிக் இல்லாமல் போடுறோம். அப்ப ஸ்டேட்டஸ்ல போடுறதுல முக்கியம். நாங்க இன்னொருத்தரை பார்த்து நாங்க சந்தோஷமா அந்த வார்த்தை சொல்றோம்னா அர்த்தம் நாங்க அவனுக்காக துஆ கேட்கிறோம், அவர்களுக்காக துஆ கேட்கிறாரு. நாங்க ரெண்டு பேருக்கு செஞ்ச அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். சரி, அப்ப அது உள்ளரங்கமான ஒரு இது அர்த்தம் பண்ணீங்க. அதை நாங்க கவனத்துல எடுத்துதான் அந்த பெருநாள் வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா நாங்க இதுவரையில பிடிச்ச நோன்புகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில தினங்களையும் சிறந்த முறையில் அவனுடைய திருப்தியை நாடி அவன் எதிர்பார்க்கக்கூடிய முறையில் அந்த நோன்புகளை பிடிச்சு முடிப்பதற்கும் அதற்கு பின்னால் வரக்கூடிய பெருநாள் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.